வணக்கம். பல ஞானிகள் வியந்து பாராட்டின, ஆனா நம்மில் பலருக்கு தெரியாத ஒரு புத்தகம் இருக்கு. அதோட பேர் தான் மிர்தாத்தின் புத்தகம். வாங்க, இன்னைக்கு நாம சேர்ந்து அந்த புத்தகத்தோட ஆழமான ரகசியங்களுக்குள்ள ஒரு பயணம் போலாம். இந்த புத்தகத்தோட சக்திய புரிஞ்சுக்க இந்த ஒரு வரியே போதும்னு நினைக்கிறேன். ஞானி ஓஷோ என்ன சொல்றாருன்னா, இந்த அயோக்கியன் இந்த புத்தகத்தை எழுதாம இருந்திருந்தா இத நானே எழுதியிருப்பேன்னு சொல்றாரு. யோசிச்சு பாருங்க, ஒரு ஞானி இப்படி சொல்லணும்னா அதுல அப்படி என்னதான் இருக்கும்? வாங்க, அந்த மர்மத்தை நாமளும் கொஞ்சம் அலசி பார்ப்போம். சரி, அப்போ இந்த புத்தகம்னா என்ன? அதுக்குள்ள அப்படி என்ன ரகசியங்கள் தான் ஒளிஞ்சிருக்கு? வாங்க, இந்த மர்மமான புத்தகத்தோட பக்கங்களை திருப்பி அதோட ரகசியங்களை ஒன்னொன்னா கண்டுபிடிக்கலாம். முதல்ல நம்ம பார்க்க போறது இந்த புத்தகம் ஏன் இவ்ளோ ஸ்பெஷல், ஏன் பெரிய பெரிய ஞானிகள் எல்லாம் இத பத்தி இவ்ளோ உயர்வா பேசுறாங்க, அதோட பின்னணிய முதல்ல புரிஞ்சுக்கலாம். இந்த புத்தகத்தை எழுதினது யாருன்னு பாத்தீங்கன்னா மிகைல் நைமி. அவரு லெபனான் நாட்டை சேர்ந்தவர். 1948ல இது வெளியாச்சு. ஆனா இது வெறும் கதை புத்தகம் இல்ல, ஒரு ஆழமான தத்துவ நாவல். அன்னைக்கிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஆன்மீக தேடல் இருக்கிறவங்கள ஒரு காந்த மாதிரி இழுத்துக்கிட்டே இருக்கு. இதோட ஸ்டைலே ரொம்ப வித்தியாசமானதுங்க. இது ஒரு உருவக கதை. அதாவது மேலோட்டமா ஒரு கதை போகும், ஆனா அதுக்குள்ள ஆழமான அர்த்தங்கள் இருக்கும். தத்துவம், ஆன்மீகம், கவிதை, இது மூணு ஒன்னோட ஒன்னு கலந்து ஒரு குருவுக்கும் அவரோட சீடர்களுக்கும் நடக்கிற உரையாடல் மூலமா நம்ம வாழ்க்கையோட பெரிய பெரிய கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல முயற்சி பண்ணுது. சரி, கதைக்கு வருவோம். இந்த கதை எங்க நடக்குது? அந்த இடத்துக்கும் ஒரு முக்கியத்துவம் இருக்கு. கதை ஆரம்பிக்கிற இடத்தோட பேரே பேழை, அதாவது தி ஆர்க். ஒரு பெரிய வெள்ளம் வந்து போனதுக்கப்புறம் ஒரு உயரமான மலையுச்சியில இந்த மடாலயம் இருக்கு. அந்த பேரே ஒரு சிம்பிள் தான் இல்லையா? நோவாவோட பேழை மாதிரி மனித ஞானத்தை காப்பாத்துற ஒரு இடம். இந்த மடாலயத்துல 9 துறவிகள் இருக்காங்க. அவங்க அந்த மலையால மட்டும் சூழப்படல. அவங்களோட உண்மையான ஜெயில் எது தெரியுமா? அவங்க மனசுதான். அவங்க ரொம்ப இறுக்கமா பிடிச்சுக்கிட்டு இருக்கிற சில கொள்கைகள், பதிலே கிடைக்காத கேள்விகள். இதனால அவங்க ஒரு விதமான ஆன்மீக தேக்கத்துல மாட்டியிருக்காங்க. இப்படி ஒரு தேக்க நிலையில இருக்கும்போது தான் அதை உடைக்கிறதுக்காக ஒருத்தர் வர்றார். அவர்தான் மிர்தாத். வாங்க, அந்த மாற்றத்தை கொண்டு வர்ற மர்மமான குருவை பத்தி தெரிஞ்சுக்கலாம். திடீர்னு ஒரு நாள் ஒரு அந்நியன் அங்க வர்றான். எதுக்கு? அந்த துறவிகளுக்கு சேவை செய்யறதுக்கு. ஆனா அவன் யாரு, எங்க இருந்து வர்றான், ஒருத்தருக்கும் தெரியாது. இந்த கேள்விதான் கதையை இன்னும் சுவாரஸ்யமாக்குது. அந்த மர்மமான ஆள் மிர்தாத்து பேசுற வார்த்தைகளே ரொம்ப பவர்ஃபுல். பசியோட இருக்கிறவங்க யாராவது இருக்கீங்களா? உங்க கூடைகளை எல்லாம் கொண்டு வாங்கன்னு சொல்றாரு. இங்க பழங்கள்லாம் நிஜமான பழங்கள் இல்ல, அது ஞானம். அவர் கொண்டு வந்திருக்கிற ஆன்மீக உணவு. எவ்வளவு அழகான ஒரு உருவகம் பாருங்க. அப்போ மிர்தாத்தோட வேலை வெறும் சேவை செய்யறது மட்டும் இல்ல, அவர் ஒரு குரு. அந்த துறவிகள் வருஷக்கணக்கா கட்டி வச்சிருந்த பழைய நம்பிக்கைகளை எல்லாம் உடைச்சு வெறும் சட்டத்திட்டங்கள்ல இருந்து அவங்கள உண்மையான புரிதலுக்கு கூட்டிட்டு போகத்தான் வந்திருக்கார். சரி, அப்ப மிர்தாத் அப்படி என்னதான் சொல்லி தர்றாரு? அவரோட தத்துவத்தோட மையம் என்ன? வாங்க, கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். மிர்தாத் போதனைகளோட மொத்த அடித்தளமே இருமைங்கிற ஒரு மாயையை உடைக்கிறது தான். இருமைனா என்ன? ரொம்ப சிம்பிள். நாம உலகத்தை நல்லது கெட்டது, வெளிச்சம் இருட்டு, நான் நீனு ரெண்டு ரெண்டா பிரிச்சு பார்க்கறோம் இல்லையா? மிர்தாத் சொல்றாரு, இதுதான் எல்லா துன்பத்துக்கும் காரணம். இது ஒரு மாயை, இதை நம்ம தாண்டி போகணும். ஒரு உதாரணத்துக்கு பார்ப்போமே, நம்ம மனுஷனையும் கடவுளையும் வேற வேறையா பார்க்கறோம். ஆனா உண்மை என்ன? கடவுள் நமக்குள்ள தான் இருக்கார். அதே மாதிரி வாழ்க்கையும் சாவும் எதிரிங்கன்னு நினைக்கிறோம். ஆனா அது ஒரு தொடர்ச்சியான சுழற்சி. மிக முக்கியமா நான் வேற, மத்தவங்க வேற நினைக்கிறோம் இல்லையா? அதுதான் பெரிய மாய. உண்மை என்னன்னா எல்லாமே ஒண்ணுதான். அதுதான் பிரபஞ்ச ஒருமை. இந்த பிரிவினையோட வழிய மிர்தாத் எவ்வளவு அழகா சொல்றார் பாருங்க. ஆணும் பெண்ணும் வேற வேற இல்லையா, ஒரே மனிதன். தன்னோட உரிமைய மறந்து போனதால ரெண்டா பிளந்து நிக்கிறான். எதுக்கு? இந்த இருமைங்கிற விஷத்தை குடிக்கிறதுக்கு தானான்னு கேக்குறார். மனசுல அறையற மாதிரி இருக்குல்ல? அப்போ சரி, இந்த இருமைங்கிற மாயையை உடைக்க வழி என்ன? மிர்தாத் சொல்ற ஒரே தீர்வு அன்பு. அன்புதான் இந்த பிரபஞ்சத்தோட அல்டிமேட் சட்டம். அதுதான் எல்லா பிரிவினைகளையும் கரைச்சு எல்லாமே ஒண்ணுதாங்கிற உண்மைய நமக்கு காட்டும் சக்தி. சரி, இவ்வளவு விஷயங்கள் கத்துக்கிட்டோம். கடைசியா இந்த புத்தகம் நம்மகிட்ட என்ன சொல்ல வருது? இதோட இறுதிச் செய்தி என்ன? இவ்ளோ நேரம் உரையாடல், போதனைகள்னு பார்த்தோம். ஆனா மிர்தாத்தோட கடைசி பாடம் ரொம்ப ஆச்சரியமானது. அவர் என்ன சொல்றார்னா, உண்மையான அந்த படைப்பின் மூலமான வார்த்தைய நீங்க பேச்சிலேயோ புத்தகத்திலேயோ தேடாதீங்க. அது எங்க இருக்குன்னா ஆழமான மௌனத்துல தான் இருக்கு. வார்த்தைகள் எல்லாம் தாண்டி போறது தான் உண்மையான ஞானம். அப்போ இந்த புத்தகத்துல இருந்து நம்ம வாழ்க்கைக்கு என்ன எடுத்துக்கலாம்? 3 முக்கியமான விஷயங்கள். 1, உங்க வாழ்க்கையில நீங்களே போட்டு வச்சிருக்கிற நல்லது கெட்டது சரி தவறுங்கிற இருமைகளை கேள்வி கேளுங்க. 2,
நீங்க தனியா இல்ல, இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லாத்தோடையும் நீங்க கனெக்ட் ஆகியிருக்கீங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. 3. பதில்களுக்காக வெளியே ஓடாதீங்க. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த அமைதியில ஞானத்தை தேடுங்க. இந்த முழு அலசலையும் மிர்தாத்தோட ஒரு பவர்ஃபுல் கேள்வியோட முடிக்கலாம்னு நினைக்கிறேன். அவர் சொல்றாரு, ஒவ்வொரு மனுஷனும் தனக்குள்ளேயே ஒரு உலகம்னு. அப்போ ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, நீங்க உங்களுக்குள்ள என்ன மாதிரியான ஒரு உலகத்தை உருவாக்கிக்கிட்டு இருக்கீங்கன்னு.